அடி புதுசாக ஒரு பென்ஸ் கார் இப்போ தான் வாங்கியிருக்கிறேன். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச ஒரு பென்ஸ் கார். பாஸ்டர் தான் அதில் ஏற்றணும்னு இருக்கேன். பாஸ்டர் போகிற வழியில் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போய் சர்ச்சிலையும் ஏதோ இந்த ஷேக் துபாயில் ஒரு ஆனுவல் ப்ரோக்ராம் இருக்கான், அதையும் கலந்துக்கிட்டு அப்படியே பிரியாணி போட்டாங்கன்னா அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே சாயந்தரம் போல வரலான்னு இருக்கேன். போ பாட்டு ஏதோ நல்ல பாட்டாக போடணும். பாஸ்ட் வந்தோன்னா அப்படின்னா தான் தெரியும். அப்போ தான் பிரதர் ஒரு ஆவிக்குரிய காரியத்தில் இருக்காருன்னு சொல்லி நம்புவேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன். ரேடியோலாம் போட்டுறக்கூடாது. பாஸ்ட் ரொம்ப நேரம் இங்கே தான் நிற்கிறேன்னு சொன்னார். சரி ஒரு யூட்டன் பண்ணிட்டு வாரேன். அந்த நிற்கிறேன். பாஸ்டர் வாங்க வாங்க பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். உட்காருங்க பாஸ்டர். உட்காருங்க பாஸ்டர். பாஸ்டர் புதுசாக வண்டி வாங்கியிருக்கேன் பாஸ்டர். பென்ஸு கார் பாஸ்டர். ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கியிருக்கேன் பாஸ்டர். என்ன பாஸ்டர் சந்தோஷமாகவே இருக்க மாட்டேங்கிறீங்களா பாஸ்டர்? கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. தேங்க்யூ பாஸ்டர். இந்த காருக்காக ஒரு ப்ரேயர் பண்ணிங்கன்னா அப்படியே நம்ம ஷேக் துபாயில் ஆனுவல் ப்ரோக்ராம் போயிட்டு வந்துடலாம். ஒரு ப்ரேயர் பண்ணுங்க பாஸ்டர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மகன் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த வாகனத்தை வாங்கியிருக்காரு. இதை நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படத்தை நிமித்தமாக. ஆமாம் ஆமாம் ஆமாம். பாஸ்டர் உங்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஸ்கெட்யூல் எதுவும் இருக்குதா? ஏதோ வேறு எங்கேயும் போகிறீங்களா? ஊழியத்துக்காக போகணும். சரி நம்ம துபாய் போயிட்டு அப்படியே வந்து உங்களை விட்டுருவா. சரி ஓகே. ஓகே பாஸ்டர். ஹலோ மச்சான். மச்சான் வாங்க மச்சான் வாங்க வாங்க. மச்சான் எனக்கு புது காரா? ஆமாம் மச்சான் பென்ஸு காரு நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ உங்கள் தங்கச்சிட்ட சொல்லலான்னு தான் போயிட்டு இருக்கேன். நீங்களே வந்துட்டீங்க. ஆமா நல்லா இருக்கு. சரி என்ன ஒரு ரவுண்ட் கூட்டு போங்க. எங்க போறீங்க? நாங்கள் அப்படியே துபாய் போயிட்டு வரலான்னு போகிறோம். வரீங்களா? சரி சரி. வாங்க உட்காரு. இதோ எங்கள் சர்ச்சு பாஸ்டர். பிரசர் பாஸ்டர். பாஸ்டர் நீங்க பின்னாடி உட்கார்ந்துக்கிறீங்களா? பாஸ்டர் மச்சான் பாஸ்டர் பின்னாடி உட்காருங்க பாஸ்டர். பொண்டாட்டிக்கிட்ட போட்டு விட்டுருவான் பாஸ்டர். சரி மச்சான். நல்லா இருக்கா? சீட்டு பெல்ட் போட்டுக்கிறதுல எனக்கு தான் பயன் வரும். பென்ஸ் பாஸ் வாங்க பாஸ் வாங்க பாஸ் வாங்க. இது எங்க கம்பெனி பாஸ். நான் இவர்கிட்ட தான் வேலை பார்க்கேன். நீங்க முன்னாடி உட்காருங்க பாஸ். முன்னாடி உட்காருங்க பாஸ். இது எங்க சர்ச்சு பாஸ்டர் பாஸ். பாஸ்டர் தள்ளி உட்காருங்க பாஸ். முன்னாடி உட்காருங்க. ஏன்னா இவர்கிட்ட தான் வேலை பார்க்கேன் மச்சான். நான் இவர்கிட்ட தான் வேலை பார்க்கேன். சொல்லுங்க பாஸ். பாஸ் எல்லாம் நீங்கள் இன்க்ரிமெண்ட்டு போடுறேன்னு சொன்னீங்க. ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பைசா சேர்த்து வாங்கியிருக்கிறேன் பாஸ். இல்லை அப்படிலாம் இல்லை பாஸ். உங்களை மாதிரிலாம் நான் பண்ணுவேன்னா இது ஃபினான்ஸில் தான் வாங்கியிருக்கிறேன். கொஞ்ச நாளில் அடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை தான். பைபிளில் சொல்லுது கடன் வாங்காதீர் இருப்பீர்னு தான் சொல்லுது. ஆனால் இருக்க முடியலையே பாஸ். பொண்ணாட்டிட்டு சம்பளத்தை கொடுத்தா கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி பாஸ் அது உங்கள் வீட்டில் நடக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவன் நம்ம ஊருக்கார பைய மாதிரிலாம் இருக்கு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும் மாப்ள. நம்ம ரெண்டு அந்த ஊருக்காட்டுல தெரிஞ்சிட்டு இருந்தோம். புது காரணம் எடுத்துட்டேன். ஆமாப்ல எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன். என்ன ஒரு ரவுண்டு கூட்டு போப்பா. ரவுண்டு கூட்டு போனா ஊர்ல கலந்து எரிஞ்சிருவேன். ஆமா பாஸ் இது எங்க ஊருக்காரன் கூட்டு போனா எங்க ஊர்ல போய் வத்தி வச்சிருவாங்க. இருக்கட்டும். நான் எனக்கு அந்த சீட்டு இப்ப நல்லா இருக்கு. அவரு யாரு? அவரு எங்க சர்ச்சு பாஸ்டர். பாஸ்டர் தள்ளி போய் சொல்லு. சூப்பரா இருக்கு வண்டி. பாஸ்டர் மன்னிச்சுங்க பாஸ்டர். பரவாயில்லப்பா. இனி யாரும் வராமல் இருந்தால் நல்லா இருக்கும். அண்ணாச்சி வாங்க அண்ணாச்சி. ஆமாம் அண்ணாச்சி, ஏதோ உங்கள் தயவில் நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணதுனால இந்த கார் வாங்கிட்டேன் அண்ணாச்சி. அண்ணாச்சி அப்படியே இந்த துபாய் பக்கம் போகிறேன். நீங்கள் வாரீங்களா? உங்களை வேணும். ஆமாம் நம்ம கொஞ்சம் வேலை கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா? அப்படி கொஞ்சம் பின்னாடி உட்காந்துக்கிறீங்களா? நான் முன்னாடியே உட்காந்துக்கிறேன். நீங்க மடியில உட்கார பாஸ்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார்.
ஐயோ பாஸ்டர் வேற இப்படி பண்றாங்களே, பாஸ் வேற இருக்காரு, நான் என்ன சொல்லுதுன்னே தெரியல. மாப்பிள்ள நல்லா இவன் என்னோட தோஸ்தாக்கும். சின்ன வயசுல இருந்து நாங்க ஒரே தட்டு தான், ஒரே ட்ரெஸ் தான். ஜட்டி தோசை மாப்பிள ஒண்ணு சந்தோஷம். நான் நினைச்சேன் நீ மெலிஞ்சிருவியோன்னு நினைச்சேன். அது எப்படி மாப்பிள்ள வந்த அந்த ஜீவன் நதி இல்ல. ஆமா இப்பமா அந்த 8 ஷவர்மா சாப்பிடுறது உண்டா? அதெல்லாம் இருக்கு அப்பப்ப வீட்டுக்காரருக்கு தெரியாம. இல்லடி பேசினது போதும், வண்டியில ஏத்தன போற ஒரு லாங் ட்ரிப் போவோம். லாங் ட்ரிப் போறோம். மாப்பிள்ள எங்க போறீங்க? இப்போ எங்க போறீங்க? மாப்பிள்ள நீ அப்புறமா எங்க போறியா போ? வெளியே போய் பாஸ்டர் வேலையப்பா அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாடகம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசுல ரட்சிப்படைந்தவன ஆண்டவருக்காக நம்ம அநேக காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளால இருக்கும். எப்படி சாம் முத கார் வாங்கினவொன்னு ஊழியத்து தான் போகணுங்கிற மாதிரி பாஸ்டர் கொண்டு வந்தோன்னு, அப்புறம் அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய காரியங்கள் நம்ம பின்னால தள்ளி அதை நம்ம செயல்படுத்த முடியாம நம்ம போயிடுவோம். ஒரு மினிஸ்ட்ரி இன்சார்ஜா நம்மளை சொன்ன உடனே இந்த வருஷத்துல அநேக காரியங்கள் செய்ய நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனால் என்னது ஒன்றும் செய்ய மாட்டோம். நம்மளை சூழ்ந்திருக்கிற காரியங்களை நோக்கி நம்ம பார்த்துட்டு ஆண்டவருடைய காரியத்தை எப்படி நம்ம தள்ளி விட்டது மாதிரி தள்ளி விட்டு நம்முடைய சுயத்தை நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ அப்படி இல்லாதபடி என்னது நம்ம ஆண்டவருடைய காரியங்களுக்கு அவருடைய பிள்ளைங்க முன் உரிமை கொடுத்து காரியங்களை என்ன செய்யும் பொழுது கர்த்தர் அதில் அவர் சந்தோஷப்படுகிறார் இருக்கிறார். ஆமென்.